என் அருமை தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு பிரத்யேக குணம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற குணம் நமக்கு வரும். சில விஷயத்தை நம்ம மறந்து கூட கடந்து போவோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ மத்திய பட்ஜெட் அறிவித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னால் எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கலை. 0 தான் ஒன்றிய அரசு ஒதுக்குச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் ஆட்சிக்கு வரும்போது சொன்னார், நமக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 410 ரூபாய்க்கு விற்றுச்சு. அதில் மானியமும் தாரம்னாரு. மானியமும் தரல. சிலிண்டர் இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1050 ரூபா. பெட்ரோல் அவர் ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 53 ரூபா தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு லிட்டரு 102 ரூபா. இதுதான் ஒன்றிய பிரதமர் மோடி செய்த பெரிய சாதனை. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன விஷயம், அந்நிய செலாவணி பற்றி எப்பவுமே அவர் பேசுவார். இந்தியா பெருசு அந்நிய செலாவணியில் முன்னேறிடுச்சுன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 44 ரூபா அமெரிக்காவுக்கும் நம்ம நாட்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ 99 ரூபா ஆச்சு. 99 ரூபாயா இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். அடுத்து தங்க விலையை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 1005 தான். இன்னைக்கு ஒரு கிராம் 14,000 ரூபா. இதெல்லாம் மனசில் கொண்டு நம்ம அடுத்த பயணத்தை தொடரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் எந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றியிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சிறப்பான தொழில் வளர்ச்சி, நம்ம தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக நம்ம மேலே இருக்கோம். வறுமையிலிருந்து மேலே வந்திருக்கோம். தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது. அடுத்து பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, அனைத்து மக்களுக்கும் எல்லா சமமான அரசியல் பழிவாங்கல் இல்லை. தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு. நன்றி.